ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 11/4/24. பாபா இன்னைக்கு முரளியினுடைய தலைப்பு சொல்கிறார், மீட்டே பச்சே ஏ பனா பனாய நாடக். இனிமையான குழந்தைகளே, இது ஏற்கனவே உருவாகியுள்ள நாடகம். இஸ் நாடக் சே ஏக் பி ஆத்மா சூட் நஹீ சக்தி. இந்த நாடகத்திலிருந்து ஒரு ஆத்மா கூட விலக முடியாது, தப்பிக்க முடியாது. மோக்ஷ கிசிக்கு மில் ந சகே. மோக்ஷம், மீண்டும் பிறவாத நிலை யாருக்குமே கிடைக்க முடியாது. क्वेश्चन, ऊंचती ऊंचा पतित पावन बाप भोलानाथ कैसे? உயர்ந்திலும் உயர்ந்த பதீத பாவனன் பாபா போலாநாத்தாக இருக்கார் எவ்வாறு? உத்தர் பதில், तुम बच्चे उन्हें चावल मुट्ठी दे महल लेते हो. குழந்தைகளாக நீங்க ஒரு பிடி தான், அந்த ஒரு பிடி அவல் கொடுத்து என்ன பண்றீங்க? மாளிகை பெறுகிறீர்கள். इसलिए ही बाबा को भोलानाथ कहा जाता. அதனால்தான் பகவானை போலாநாத்னு அழைக்கப்படுது. அன்பை தான் அவர் என்ன பண்றாரு? உணர்றாரு, அன்பை எடுத்துக்கிறார், அன்புக்கு தான் ரிட்டர்ன் கொடுக்கிறாரு. तुम कहते हो शिव बाबा हमारा बेटा है. நீங்க சொல்றீங்க शिव बाबा என்னோட குழந்தைன்னு. वो बेटा ऐसा है जो कभी कुछ लेता नहीं. சரி, அவர் குழந்தையா தான் இருக்கார். ஆனா எப்படிப்பட்ட குழந்தை உங்களுக்கு கிடைச்சிருக்காரு தெரியுமா? உங்ககிட்டேருந்து எதையுமே அவர் எதிர்பார்த்து எடுத்துக்கொள்வதில்லை. சதாகி தேத்தா ஹே. அவர் குழந்தையாயிட்டு உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கார். भक्ति में कहते हैं जो जैसा कर्म करता है वैसे फल पाता है. பக்தியில சொல்லப்படுது, யார் எவ்வாறு கர்மா செய்கின்றார்களோ அதற்கான பலனை அடைகின்றனர். परंतु भक्ति में तो अल्पकाल का मिलता है. பாபா சொல்றார், ஆனா பக்தி மார்க்கத்துல எவ்வளோ காலங்கள் நம்ம பக்தி செய்தோம், அதற்கான பலன் கிடைச்சது, கிடைக்காம இல்லை. ஆனா குறைந்த காலத்துக்கான பலன் தான். ஞான்மே சமஜிசே கர்த்தே. ஆனால் எப்போ ஞானத்துக்கு வந்தோமோ அப்போ நம்ம எப்படி வந்தோம்? பாபா சொல்றார், புரிந்து வந்தீங்க, புரிதலோட எல்லாமே செய்கிறீங்க, புரிஞ்சு பாபாவை நினைக்கிறீங்க, புரிஞ்சு ஒன்றுனையும் காரியத்தை செய்கிறீங்க. इसलिए சதா கால்கா மில்தாக. புரிந்து செய்வதால் சதா காலத்திற்கான பலன் என்பது கிடைக்கின்றது. இதுதான் பாபா கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எல்லையற்ற பிராப்தி. பாபா குழந்தைகள் மீது காட்டக்கூடிய ஒரு கருணை என்றும் இதை சொல்லலாம். ओम शांति. रूहानी बच्चों से रूहानी बाप रूहरिहान कर रहे हैं, वह ऐसा कहेंगे रूहानी बाप बच्चों को राजयोग सिखला रहे हैं. ஆன்மீக குழந்தைகளோட ஆன்மீக தந்தை உரையாடல் பண்ணிட்டு இருக்கார். எப்படி உரையாடல் பண்றார்? ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். तुम आए हो बेहद बाबा से राजयोग सीखने, इसलिए बुद्धि चली जानी चाहिए बाप की तरफ. யார் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுத் தருகின்றாரோ அவர் பக்கம், அவர் பின்னால் உங்கள் புத்தி திரும்பி போக வேண்டும். அவர் பின்னாடி தான் உங்கள் புத்தி போகணும். ஏகே பரமாத்மா ஞான் ஆத்மாவுக்கே பிரதி. இதுதான் பரமாத்மாவின் ஞானம், ஆத்மாக்களுக்காக பாபா தரார். பகவான் வாச் சாலிகிராமும் பிரதி. பகவானின் மகாவாக்கியம் சாலிகிராம் ஆத்மாக்களுக்காக. ஆத்மா को ही सुनना है, इसलिए ஆத்மா அபிமானி बनना है. ஆத்மாக்கள் தான் கேட்குறோம், ஆகவே ஆத்மா அபிமானியாக ஆகிறோம். ஆத்மா அபிமானி தேக அபிமானி மே ஃபரக் तुम समझ गए हो. பாபா சொல்றார், ஆத்மா அபிமானிக்கும் தேக அபிமானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆகே தும் தேக அபிமானி தே. பாபா சொன்னீங்க, வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? தேக அபிமானியாக தான் இருந்தீங்க. इस पुरुषोत्तम संगम पर ही बाप आकर बच्चों को आत्मा अभिमानी बनाते. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துல தான் ஸ்வயம் பாபா வந்து ஆத்ம அபிமானியாக ஆக்கியிருக்கார். இதற்கான பலன் என்ன? துக்கத்தோட பாட்டு முடிஞ்சு சுகத்தோட பாட்டு தொடங்கிட்டு.
இல்லையா? ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம சாட்சியாக புரிந்து செயல்படக்கூடிய ஒரு பார்ட். இதுக்கு முன்னாடி தேக உணர்வில் இருக்கும்போது என்ன இருந்தது, நமக்கு மனோநிலை எப்படி இருந்தது? ஆனால் அதே பாபா நமக்கு சோல் கான்ஷியஸுக்கு திருப்பிட்டார் நம்ம மனதை. மனசு பாருங்கள் எவ்வளோ விஷயங்களை புரிந்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம சந்தோஷமாக நடக்கிறோம். பாபா ने ही समझाया आत्मा ही शरीर से पाठ बजाती है. பாபாவே புரிய வைக்கிறார், ஆத்மாதான் ஷரீரத்தின் மூலமாக பாட்டு பிளே பண்ணுது. படுத்தி ஆத்மா ஷரீர்னை படிக்கிறது கூட ஆத்மா தான் படிக்குதுங்கிறார் பாபா. இந்த ராஜயோக படிப்பை படிக்கிறது எது? ஷரீரமா? ஷரீரம் இல்லாமல் படிக்க முடியாது. ஆனால் படிக்கிறது ஆத்மா தான். பரந்து தேக அபிமான் होने कारण समझते ही फलाना पढ़ाते. தேக உணர்வில் புரிஞ்சுக்கிறதுனால இன்னார் இன்னைக்கு கிளாஸ் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. तुम बच्चों को जो पढ़ाने वाला वो है निराकार. எப்போதுமே நம்ம அப்படி நினைக்கணும். ஆத்மாக்களாகிய எனக்கு பாடம் எடுக்கக்கூடியவர் யாரு? நிராகாரமான शिव बाबा. शिव बाबा को अपना शरीर है नहीं. शिव बाबाவுக்கு தனக்கென்று உடல் இல்லை. அவர் பேர் எப்போதுமே சிவன். सब कहेंगे मेरा शरीर. நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறீங்க? இது என்னோட உடல்னு சொல்கிறீங்க. ஏ கிஸ்னே காஹா? என்னோட உடல் அப்படின்னு யார் சொல்கிறது? என்னோட கை, என்னோட தலை அப்படின்னு யார் சொல்கிறது? என்னோடது அப்படின்னு யார் சொல்கிறா? ஆத்மானே காஹா ஏ மேரா ஷரீரே. அப்போ ஆத்மா தானே சொல்லுது இது என்னோட உடம்புன்னு. பாக்கி சப் ஜிஸ்மானி படாய்யா. இந்த ஒரு பாடத்தை தவிர மற்ற எல்லாமே உலகாய படிப்பு. பாபா சொல்கிறாரு உலகாய பாடங்கள். अनेक प्रकार की उसमें सब्जेक्ट होती हैं. உலகாய படிப்பில் பார்த்தீங்கன்னா அநேக விதமான சப்ஜெக்ட் பாடங்கள் இருக்குது. பிஏ அது கித்தனை நாமே, எம்ஏ பிஏ எவ்வளோ இருக்குது. इसमें ही नाम है पढ़ाई भी एक ही पढ़ाते. இதுக்கு ஒரே பேரு தான், பாடம், படிப்பு. ஒரே ஒருவரினுடைய பாடம் இது. एक ही बाबा आकर पढ़ाते. ஒரே பாபா வந்து தான் பாடம் எடுக்கிறார். பாபா को ही याद करना पड़े. ஒரே பாடம், ராஜயோக பாடம், படிப்பு. அப்போது இதை கற்றுக் கொடுக்கக்கூடியவரை தான் நம்ம நினைக்கணும். இப்படி ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போனாலும் டீச்சரை மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு டீச்சர் ஒருத்தர் தான், பாடம் ஒன்று தான். அப்போ நாம் யாரை நினைக்கணும்? அந்த ஒருவரை தான் நினைவு செய்ய வேண்டும். அது எப்படிப்பட்ட பாடம், எவ்வளோ ஹைஜீனிக் பாருங்கள், எவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்த பாடம். அந்த உயர்ந்த பாடத்தோட நினைவில் நாம் இருப்பது மிக அவசியம். अच्छा, धारणिकाना मुख्य पॉइंट. फर्स्ट पॉइंट, वशीकरण मंत्र सबको देना है. வசீகரிக்கக்கூடிய மந்திரத்தை அனைவருக்கும் சொல்லுங்க. पढ़ाई की मेहनत से राजाई का तिलक लेना है. படிப்பினுடைய முயற்சியால் ராஜ்ய திலகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். इन दुखों के पहाड़ को हटाने में अपनी अंगुली देनी है. இந்த துக்கம் நிறைந்த மலையை அகற்றுவதில் தங்களினுடைய ஒரு விரல் கொடுங்க. என்ன பாபா நமக்காக இந்த முழு உலகத்தை சுகமான உலகமாக மாத்துறார். அவரோட சேர்ந்து நம்ம சேவா பண்ணுறோம். என்ன சேவாதாரி குழந்தை பாபா தன்னுடைய கண்களுக்குள்ளே வச்சுருக்கார். அவருக்கு நம்ம சேவா எப்படி பண்ணணும்? நம்மளுடைய ஒரு விரல் கொடுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, संगम युग पर पुरुषोत्तम बनने का पुरुषार्थ करो. சங்கம் யுகத்தில் நம்ம உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சி எடுக்கணும். பாபா को याद करने की ड्रिल करो. பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி எடுங்க. பாக்கி யோக யோக மூஞ்சினா நகி. பாபாவை நினைவு செய்யணும்.
மற்றபடி யோகா யோகா யோகான்னு குழப்பிக்காதீங்க. நிறைய பேருக்கு யோகான்னா குழப்பம் வந்துடும். நினைவுன்னா ஈஸியாக பண்ணிடுவாங்க. பாபா சொல்கிறார் யோகானாலும் நினைவுனாலும் ஒன்று தான். वरदानम सेवा में विघ्नों को उन्नति की सीढ़ी समझ आगे बढ़ने वाले निर्विघ्न सच्चे सेवादारी भव. சேவையில் தடைகளை முன்னேறும் படி என்று புரிந்து அடுத்த ஸ்டெப் மேலே வைத்து முன்னேறி செல்லக்கூடிய தடைகளற்ற உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். सेवा ब्राह्मण जीवन को सदा निर्विघ्न बनाने का साधन भी है. சேவா என்பது பிராமண வாழ்க்கையில் சதா தடையற்றவராக நாம் ஆக்குவதற்கான ஒரு சாதனமாகவும் இருக்குது. சேவா மேகி விக்னகா பேப்பர் பி ஜாதா ஆத்தா ஹை. சேவையில்தான் தடைகளின் பேப்பரும் அதிகமாக ஏற்படுது. நிர்விக்ன சேவாதாரிக்கோ சச்சா சேவாதாரி கஹா ஜாத்தா. எவ்வளோ தடை வந்தாலும் சேவையில் தடை இல்லாத ஸ்திதியோட சேவா பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் உண்மையான சேவாதாரி என்று அழைக்கப்படுது. விக்ன ஆனா ஏபி ட்ராமாமே நூந்துகே. தடை வருவது கூட ட்ராமாவினுடைய ஒரு பதிவாகும். ஆனேஹிஹே ஓர் ஆத்தேஹி ரகேங்கே. வரதான் செய்யும். பாபா சொல்கிறார் வந்தே ஆகுது. क्योंकि विघ्न பேப்பர் அனுபவி பனாத்தே. ஏனென்றால் இந்த வரக்கூடிய தடை என்ற பேப்பர் உங்களை அனுபவியாக ஆக்குது. इसको विघ्न न समझ अनुभव की उन्नति हो रही है ये भाव से देखो. நம்ம சேவையில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வருதுன்னா அதை தடையாக நினச்சிக்காதீங்கிறார் பாபா. ஏன் நான் சேவா தானே பண்ணுறேன், நல்லது தானே செய்கிறேன், ஏன் எனக்கு தடை வருது? நல்லது செஞ்சாலும் ஏன் இப்படிலாம் வரணுமா? அப்படி என்ன பண்ணிடக்கூடாது, குழப்பிக்காதீங்க, டிஸ்டர்ப் ஆகாதீங்க. அந்த விக்னத்தை தடையாக நினைக்காதீங்க. உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க வருது, உங்களை இன்னும் முன்னேற்றுவதற்கான கல்வி கொடுக்குது. இந்த பாவனையோட பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேறும் அனுபவத்தை செய்வீங்க, முன்னேறி கொண்டே செல்வீர்கள். அதனால் இப்படிலாம் தடுக்கிறாங்களே, இப்படிலாம் வருதே, இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, விக்ன ரூப் நகி விக்ன விநாசக் பனு. தடை ரூபமாக இருக்காதீங்க, தடையை அழிக்கக்கூடியவராக ஆகுங்கள். பாருங்க, ராஜயோகா படிப்பும் நாமும் தடையற்றவராக இருந்து மற்றவர்களையும் தடையை அழிப்பதற்கு நம்ம நிமித்தமாக ஆகணும். அவ்யக்த இஷாரா பாபா சொல்கிறாங்க, சதைவ் யஹி கோஷிஷ் கர்னி ஹே மேரி சலன் சங்கலப் வாணி கர் கரம் சுகதாய் ஹோ. சதா நம்ம இந்த முயற்சியிலே இருக்கணும். என்னோட நடத்தை, என்னோட எண்ணங்கள், என்னோட பேச்சு, என்னோட கர்மா எல்லாருக்குமே சுகம் தரணும், நான் யாருக்குமே துக்கம் தரக்கூடாது. ஏகே பிராமன் குலுக்கி ரீதி. இதுதான் பிராமண குலத்தினுடைய ஒரு முறை. संस्कारों को मिलाने के लिए दिलों का मिलन करना पड़ेगा. சன்ஸ்காரங்களை நாம் இணைப்பதற்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய உள்ளம் இணைய வேண்டும். நம்ம மனசில் எந்த கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. அப்போ தான் நாம் எல்லாரோட ஒற்றுமையை கொண்டாட முடியும். इसके लिए कुछ बुलाना पड़ेगा. மனசு இணையணுன்னா அதுக்கு நம்ம நிறைய மனசில் யாரோட விஷயங்கள் மனசில் இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம மறக்க வேண்டியதாக இருக்கும். குச்சி மிட்டானா குச்சி சமானா படேகா. சில அழிக்கணும், சிலதை அழிக்கணும், சிலதை கரைச்சிடணும். ये मेरे संस्कार हैं, ये शब्द भी मिट जावे.
இது என்னோட சன்ஸ்காரம் அப்படிங்கிற என்னோட சன்ஸ்காரம் இந்த வார்த்தையை அழித்து விடுங்கள். इतने तक मिटाना जो पुराने नेचर बदलकर ईश्वर नेचर बन जावे. பாருங்க, பாபா எவ்வளோ அழகான விதிமுறையை சொல்லித்தரார். அப்படி நம்ம அழிக்கணும். நம்ம சன்ஸ்காரம், பழைய சன்ஸ்காரம் மாறி பாபாவோட ஈஸ்வரிய நேச்சர் நமக்குள்ளார வரணும். என்ன, எல்லாரையும் நம்ம அணைத்துக்கணும், எல்லாரையும் சேர்த்துக்கணும், பிரிக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம மனசுலையும் வெறுப்பு வரக்கூடாது. ஏன்னா எல்லாமே ஒரே மாலையில் மணிகளாக பாபா தொடுக்கிறார். இதெல்லாம் புரிந்து நம்ம செயல்பட வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி.